வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோழ பேரரசு. சோழ பரம்பரையின் தோற்றம். சங்க காலத்துக்கு பிறகு கிடைக்கும் ஆவணங்களின்படி காவிரி பகுதியில் சோழர் பல்லவருக்கு கீழ்நிலை ஆட்சியாளராக இருந்துள்ளார்கள் என தெரிந்தது. விஜயாலயன் முத்தரையர்களிடமிருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றார். அவர் தஞ்சாவூர் நகரை கட்டமைத்து 850 சோழ அரசை நிறுவினார். எனவே வரலாற்று ஆய்வாளர்கள் இச்சோழர்களை பிற்கால சோழர் என்றும் பேரரசு சோழர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். விஜயாலயனுக்கு பின் வந்த சோழ அரசர்கள் தங்கள் சங்க காலத்தின் புகழ்பெற்ற சோழ அரசனான கரிகாலனின் மரபில் வந்தவர்கள் என செப்பேடுகளில் குறிப்பிட்டுள்ளனர். விஜயாலயனுக்கு பின் வந்தோரில் முதலாம் பராந்தகன் முதல் 3ஆம் குலோத்துங்கன் வரையான அரசர்கள் சோழருக்கு பெருமையும் புகழும் சேர்த்தனர். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவன் முதலாம் பராந்தகன். அவருடைய காலத்தில் உத்திரமேரூர் கல்வெட்டுகள் 2 சோழர் காலத்தில் நிலவிய கிராம ஆட்சிமுறை பற்றி விளக்கி கூறுகின்றது. சோழ அரசர்களில் மிகவும் போற்றப்படுபவர் முதலாம் ராஜராஜன். அவரது கடல் கடந்த படையெடுப்புகள் மேற்கு கடற்கரை, இலங்கை ஆகியவற்றில் வெற்றியை பெற்றுத்தந்தன. இலங்கையை வென்றதன் மூலம் அதன் வடக்கு கிழக்கு பகுதிகள் சோழ அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. இவர் மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாதக சேகரன் என்ற பட்டங்களை சூட்டிக்கொண்டார். சிறந்த சிவபக்தன். கிபி 1010 தஞ்சையில் பிரகதீஸ்வரம் என்றழைக்கப்படும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடித்தார். நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் கட்டுவதற்கு அவர் உதவிகளை செய்தார். ராஜராஜன் தன் மகன் முதலாம் ராஜேந்திரனை வாரிசாக அறிவித்தார். இருவரும் 2 ஆண்டு காலம் கூட்டாக ஆட்சி செய்தார்கள். முதலாம் ராஜேந்திரன் தன் தந்தையின் படையெடுப்புகளில் பங்கேற்று மேலை சாளுக்கியரை தாக்கி சோழ அரசின் எல்லையை துங்கபத்ரை ஆறு வரை விரிவுபடுத்தினார். ராஜராஜன் மதுரை மீது தாக்குதல் தொடுத்த போது பாண்டியர்கள் தங்கள் மணிமுடி மற்றும் அரச நகைகளுடன் தப்பி இலங்கையில் அடைக்கலம் புகுந்தார்கள். எனவே முதலாம் ராஜேந்திரன் இலங்கையை வென்று பாண்டியனின் மணிமுடையும் பிற அரச உடைமைகளையும் கைப்பற்றினார். முதலாம் ராஜேந்திரன் அரசராக பொறுப்பேற்ற பின் 1023 வட இந்தியாவின் மீது மிக தீவிரமான ஒரு படையெடுப்பை நிகழ்த்தினார். ராஜேந்திரனுக்கு வட இந்தியாவில் கிடைத்த வெற்றி நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டது. அதேபோன்று குறுநில மன்னரின் ஆட்சியின் கீழ் இருந்த கடாரம் ராஜேந்திரனால் தோற்கடிக்கப்பட்டது. எனவே ராஜேந்திரனுக்கு கடாரன் கொண்டாம் என்ற பட்டம் சூட்டப்பட்டது. மேலை சாளுக்கிய அரசின் மீது 1003 முதலாம் ராஜராஜன் தொடுத்த போரும் 1009 முதலாம் ராஜேந்திரன் தொடுத்த போரும் அவர்களது வெற்றியை தந்தன. சாளுக்கியரின் தலைநகரான கல்யாணியை தகர்ப்பதற்கு ராஜேந்திரன் தன் மகனை அனுப்பினார். அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர் சிலையை கும்பகோணத்தில் உள்ள தாராசுரம் கோவிலில் இன்றும் காணலாம். ராஜேந்திரன் முடிகொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன் போன்ற பட்டங்களை சூட்டிக்கொண்டார். முதலாம் ராஜேந்திர சோழனின் வட இந்திய வெற்றி நினைவாக தஞ்சாவூர் பெரிய கோவில் போன்றே கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோவிலை கட்டினார். ராஜேந்திர சோழ கங்கம் என்ற புதிய பாசன ஏரியையும் தலைநகர் அருகே உருவாக்கினார். 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோவில் சோழர் கால கட்டுமான கலைக்கு மிக சிறந்த உதாரணமாகும். முதலாம் குலோத்துங்கன் முதலாம் ராஜேந்திரனின் மகன் அம்மங்கா தேவியின் வாரிசாக உதித்தவனே முதலாம் குலோத்துங்கன். 3ஆம் குலோத்துங்கன் ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு நலிவடைய தொடங்கியது. 1264 பாண்டிய மன்னன் முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் சோழர் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றினார். அதற்கு முன்னரே காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்கள் கைப்பற்றியிருந்தனர். எஞ்சிய பகுதிகள் பாண்டியரின் ஆளுகைக்கு சென்றன. 1279 முதலாம் ஆரவர்மன் குலசேகர பாண்டியன் கடைசி சோழ அரசரான 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்தார். இத்துடன் சோழரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. பாண்டியரின் ஆட்சி தொடங்கியது. முதலாம் குலோத்துங்க சோழன் வரிவிலக்கு அளித்ததன் என்பதற்காக சுங்கம் தவிர்த்த சோழன் என்று விருது பெயரை சூட்டிக்கொண்டான். கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் எழுப்பப்பட்ட சிவாலயம் சோழர் கால கோவில் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயம், திருபுவனம் கம்பகரீஸ்வரர் ஆலயம் ஆகிய ஆலயங்கள் பிற்கால சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக கூறலாம். சோழர் காலத்தில் செப்பு திருமேனிகளின் உலக புகழ் பெற்றவை. நடராஜர் சிலை அவற்றில் குறிப்பிடத்தக்கது. தஞ்சை நார்த்தாமலை கோவில் சுவர்களில் சோழர் கால ஓவியங்களை காணலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.